இது நம்மளோட மகாபலிபுரம் கல்டன் சமுத்ரா சீரிஸ். இதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த பேலஸோட அவுட்லுக், அதுக்கப்புறம் ரூம் டூர், ஸ்விம்மிங் பூல் ஏரியா இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. உள்ளே என்டர் ஆகும்போது லைவ் கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த லைவ் கவுண்டர்ஸில் தோசை அண்ட் காஃபி, டீ ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்ததும் கஞ்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ராகி கூழ் வச்சுருந்தாங்க. அதோட சைட் டிஷ் மோர், மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஒரு 4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் இட்லியிலே 2 வெரைட்டி ஆஃப் இட்லி வச்சுருந்தாங்க. கோதுமை இட்லி, நார்மல் இட்லி, அதுக்கப்புறம் இடியாப்பம், தேங்காய் பால் வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் 3 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி வச்சுருந்தாங்க. சாம்பார், தோசைலாம் நம்ம என்ன தோசை கேட்டாலும் பட்டர் தோசை, ஆனியன் தோசை அண்ட் மசால் தோசை இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா, வடை வச்சுருந்தாங்க, பராட்டாஸ் வச்சுருந்தாங்க, பாவ் பாஜி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பூரிக்கு ஏற்ற சப்ஜீஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வச்சுருந்தாங்க. முக்கியமாக சிக்கன் கிரேவி, எக்கு, வெஜிடபிள் ஸ்டூ வச்சுருந்தாங்க. அப்புறம் தோக்லா, காலையிலே பார்த்திங்கன்னா பக்கோடா, நம்ம ஊரில் பஜ்ஜி சொல்லுவோம், அதுலேயே வந்து கொடை மிளகா பஜ்ஜிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. சாசேஜஸ் வச்சுருந்தாங்க, பேக்கன் கூட வச்சுருந்தாங்க, போர்க் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோசண்ட்டு, கேக்ஸு, மஃபின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, கட் ஃப்ரூட்ஸ் லைக் வாட்டர்மெலான், மஸ்க்மெலான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கிரேப்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. நம்மளே வந்து சாலட் வேணால் மேக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. யோகர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ரோசண்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதில் வந்து ஃபுல்லாக ஆல்மண்டில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் வச்சு ஒரு பர்ஃபி மாதிரி, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மஃபின்ஸு, க்ரோசன்ஸ் எல்லாமே இருந்தது. முக்கியமாக எங்கேயும் பார்க்காத ஒரு விஷயம், மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லேயே 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க எல்லா டெசர்ட்ஸும். அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த சாக்கோஸு, கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வழக்கம் போல் நல்லா இட்லி, சிக்கன் குழம்பு, இடியாப்பம், சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அண்ட் அவங்க லைவ் கவுண்டர்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பட்டர் தோசை ஆட் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்தது. வேஃபிள்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வேஃபிள்ஸும் நம்ம கேட்குற ஃப்ளேவர்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.